ஹே கைஸ், வெல்கம் டு நிவி லெசார்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்கின் கேர் சீரீஸில் சன்ஸ்க்ரீன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சன்ஸ்க்ரீன், அதோட டைப்ஸ், அதோட ஃபீச்சர்ஸ், நம்ம ஏன் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா சன் பிளாக், சன் க்ரீம்னு சொல்லி அதை நம்ம டிஃப்ரெண்ட் நேம்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து 2 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. லைக் ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன், கெமிக்கல் சன்ஸ்க்ரீன். ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீனை நம்ம மினரல் சன்ஸ்க்ரீன் கூட சொல்லுவோம். ஸோ இதை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் சன்ஸ்க்ரீன் எதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை சன்லேருந்து வர யூவி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ யூவி ரேஸ் பார்த்தீங்கன்னா எகெயின் 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. யூவிஏ ரேஸ், யூவிபி ரேஸ், யூவிசி ரேஸ் அண்ட் யூவிவி ரேஸ். ஸோ இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் யூவி ரேஸ் இருக்குது. ஸோ இதில் யூவிசி அண்ட் யூவிவி வந்து நம்ம ஸ்கின்க்கு அவ்வளோ பிரச்சனை கொடுக்காது. ஸோ நம்ம அதை விட்டுடலாம். ஸோ நமக்கு மெயினாக ப்ராப்ளம் கொடுக்குற ரேஸ் பார்த்தீங்கன்னா யூவிஏ அண்ட் யூவிபி ரேஸ் தான். ஸோ நம்ம ஸ்கின் லேயர் பார்த்தீங்கன்னா எபிடர்மிஸ், டெர்மிஸ், ஹைப்போடெர்மிஸ்னு சொல்லி 3 லேயர்ஸ் இருக்குது. ஸோ எபிடர்மிஸ் வந்து டாப் லேயர், டெர்மிஸ் வந்து மிடில் லேயர் அண்ட் ஹைப்போடெர்மிஸ் பார்த்தீங்கன்னா டவுன் லேயர், த பாட்டம் லேயர். ஓகேங்களா? இந்த யூவிபி ரேஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் எபிடர்மிஸ் லேயர் அஃபெக்ட் பண்ணும். தட் இஸ் டாப் லேயரை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால வந்து சன் டேன் இல்லை சன் பர்ன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வரும். பட் இந்த யூவிஏ ரேஸ் பார்த்தீங்கன்னா 3rd லேயர், இந்த பாட்டம் லேயர் ஹைப்போடெர்மிஸ்க்கு போய் உங்கள் ஸ்கின்குள்ளே பெனட்ரேட் ஆகி போகும். அந்த லேயர் வரைக்கும் பெனட்ரேட் ஆகி போகும். ஸோ அதனால ஸ்கின் கேன்சர் கூட வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஃப். எஸ்பிஎஃப் இஸ் நத்திங் பட் சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். ஒரு எஸ்பிஎஃப்னு ஒரு ஃபேக்டர் கொண்டு வந்து அதில் நிறையா சீரீஸ் டிவைட் பண்ணாங்க. லைக் 15, 30, 35, 50 அந்த மாதிரி. ஸோ SPF 15க்கு எவ்வளோ அளவு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், SPF 30 எவ்வளோ அளவு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு ஒரு கிரேட் தான் வந்து இந்த SPFனு சொல்கிறது. ஸோ PA அப்படின்னு இன்னொன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் கிரேட் ஃபார் UVA ரேஸ். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா PA+, PA++, PA++ன்னு சொல்லி அதுக்கு 3 கிளாஸிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம SPF எப்படி சூஸ் பண்ணணும், PA எப்படி சூஸ் பண்ணணும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சன்ஸ்க்ரீன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நம்ம மினரல் சன்ஸ்க்ரீன்னு சொல்கிறோம். இது என்ன பண்ணனா உங்கள் சர்ஃபேஸ் மேலேயே இருந்து வர யூவி ரேஸ் வந்து பிளாக் பண்ணி வெளியே அனுப்பிடும். ஸோ யூவி ரேஸும் உள்ளே போகாது, உங்கள் ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீனும் பார்த்தீங்கன்னா ஸ்கின்குள்ளே போகாது, டாப் லேயர்லேயே மேலே சர்ஃபேஸ்லேயே இருக்கும். ஸோ இதில் வந்து சர்டன் மினரல் ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைட்டானியம் டை ஆக்சைடு அண்ட் ஜிங்க் ஆக்சைடு. அண்ட் கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்குள்ளே பெனிட்ரேட் ஆகி வர யூவி ரேஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஹீட்டாக மாற்றி வெளியே அனுப்பிடும். இதுதான் வந்து கெமிக்கல் சன்ஸ்க்ரீனோட வேலை. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம SPF அண்ட் PA பற்றி பார்ப்போம். ஸோ SPF இஸ் நத்திங் பட் சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். இதில் நிறைய சீரீஸ் இருக்குது. லைக் 15, 30, 35 இந்த மாதிரி 40, 50 எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ SPF 15 வந்து என்ன பண்ணும், அது எவ்வளோ அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 93% ஆஃப் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அவுட் ஆஃப் 100. இட் மீன்ஸ் இப்போ ஒரு 100 ஃபோட்டான்ஸ் வந்து உங்கள் ஸ்கின்ல என்டர் ஆகுதுன்னா நீங்கள் SPF 15 உள்ள சன்ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 7 ஃபோட்டான்ஸ் வந்து உங்கள் ஸ்கின்குள்ளே போகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 93% ஆஃப் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இதே SPF 30 நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 97% ஆஃப் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். பிகாஸ் ஒரு 3 ஃபோட்டான்ஸ் தான் உங்கள் ஸ்கின்குள்ளே என்டர் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு சீரீஸ்க்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஸோ நம்ம இந்தியன் கிளைமேட்க்கு பார்த்தீங்கன்னா SPF 30லேருந்து 50க்குள்ளே போட்டாலே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு கம்மியாக யூஸ் பண்ணால் அவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ 30லேருந்து 50க்குள்ளே ஐடியல். ஸோ சன்ஸ்க்ரீனோட டியூரேஷன் அது எவ்வளோ நேரம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் ஒன்று இருக்குது. ஸோ சன்ஸ்க்ரீன் நம்ம காலையில் போட்டுட்டு அப்படியே விட்டலாம் அப்படின்னு கிடையாது. சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ SPF 30 உள்ள சன்ஸ்க்ரீனில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.5 hours தான் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். நீங்கள் 2.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எகெயின் நீங்கள் ரீஅப்ளை பண்ணணும் சன்ஸ்க்ரீன். அப்போ தான் திருப்பி சன்னோட யூவி ரேஸ்லேருந்து உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ காலையில் அப்ளை பண்ணிட்டா ஒன்ஸ் போதும், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணவே கூடாது, பண்ண தேவையில்லை அப்படின்னு கிடையாது. சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் என்ன SPF சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரீஅப்ளை பண்ணணும். இப்போ நீங்கள் SPF 30 சன்ஸ்க்ரீன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 300 minutes, இட் மீன்ஸ் 2.5 hours தான் உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து எகெயின் ரீஅப்ளை பண்ணணும். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அடுத்து PA. நான் ஆல்ரெடி சொன்னேன் PA வந்து ப்ரொடெக்ஷன் கிரேட் ஃபார் UVA ரேஸ். ஓகேங்களா? ஸோ PAல பார்த்தீங்கன்னா PA+, PA++, PA++ன்னு சொல்லி 3 இது இருக்குது. ஸோ PA+ல பார்த்தீங்கன்னா 2 to 4 கிரேட் கொடுக்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன். PA++ பார்த்தீங்கன்னா 4லேருந்து 8 ப்ரொடெக்ஷன்.
PA ட்ரிபிள் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா greater than 8. ஸோ எப்பவுமே நீங்கள் PA ட்ரிபிள் ப்ளஸ் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஹையஸ்ட் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து சூஸ் பண்ணி வாங்கணும். ஸோ நம்ம இந்தியன் ஸ்கின்க்கு வந்து SPF 30லேருந்து 50 நீங்கள் சூஸ் பண்ணலாம், அண்ட் PA வந்து ட்ரிபிள் ப்ளஸ் சூஸ் பண்ணலாம். ஸோ அதுவே வந்து நமக்கு ஐடியலாக இருக்கும். அண்ட் அப்ளிகேஷன் அமௌண்ட் எவ்வளோ எடுத்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் பாடிக்கும் அப்ளை பண்ணலாம், ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். சன்னில் எக்ஸ்போஸ் ஆகிற பார்ட்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும், லைக் ஹேண்ட்ஸ், நெக், ஃபேஸ் இந்த மாதிரி. ஸோ ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மண்ட் சைஸ் அளவு எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எப்பவுமே ஒரு 20 minutes பிஃபோரே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வெளியே போகிற மாதிரி இருந்தால், வீட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ பாடிக்கு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சன்ஸ்க்ரீன், அதோட டைப், அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ண சன்ஸ்க்ரீன் பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் ஒரு 3 பிராண்ட் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் திங் லோட்டஸ், அதுக்கப்புறம் நியூட்ரிஜெனா அண்ட் யூவி டாக்ஸ். ஸோ லோட்டஸ் பற்றி இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இது லோட்டஸோட சன்ஸ்க்ரீன். இதில் வந்து SPF 40 அண்ட் PA ட்ரிபிள் ப்ளஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் ஐடியல் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ். இதில் வந்து உங்களுக்கு ஒரு மேட் லுக் கொடுக்கும், ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த சன்ஸ்க்ரீன் போடும்போது. ஸோ இது ரொம்பவே நல்ல சன்ஸ்க்ரீன் அண்ட் இட்ஸ் செட்ஸ் ஃபார் ஆல் ஸ்கின். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதில் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ இது வந்து இட் கம்ஸ் அண்டர் போத் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் கேட்டகரி. இது வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சன்ஸ்க்ரீன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூட்ரிஜெனாவோட சன்ஸ்க்ரீன். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை டச் சன் பிளாக். இதில் SPF 50+ அண்ட் PA ட்ரிபிள் ப்ளஸ் இருக்குது. ஸோ இது வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் ப்ராடக்ட். இது வந்து எனக்கு என்ன பண்ணுச்சுன்னா, என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின். ஸோ இது நான் போட்டோன்னே இன்னும் என்னோட ஸ்கின் வந்து ஆயிலி ஆக்குச்சு. ஸோ இது வந்து ஐடியல் ஃபார் ட்ரை ஸ்கின் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வாங்கி நீங்கள் கையெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ் தவிர நீங்கள் நெக் இல்லை கை இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். பட் இது வந்து ட்ரை ஸ்கின்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பிகாஸ் ஆயிலி ஸ்கின்க்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் ஆயிலியாக க்ரீஸியாக கொண்டு வந்துச்சு. ஸோ இது வந்து நியூட்ரிஜெனாவோட பிராண்ட். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூவி டாக்ஸ். ஸோ யூவி டாக்ஸோட சிலிக்கான் சன்ஸ்க்ரீன் ஜெல். அண்ட் இது பார்த்தீங்கன்னா SPF 50 அண்ட் PA ட்ரிபிள் ப்ளஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ். ஸோ எல்லா ஸ்கின் டைப் பீப்புளும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்குது. இது வந்து என்னோட ஃபேஸை க்ரீஸியாக ஆக்கலை. அண்ட் இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு இந்த சன்ஸ்க்ரீன். இதுவும் பார்த்தீங்கன்னா எகெயின் இட் ஹேஸ் போத் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? ஸோ நியூட்ரிஜெனா வந்து கெமிக்கல் சன்ஸ்க்ரீன், இது வந்து ஃபிசிக்கல் வராது, இது வந்து கெமிக்கல் சன்ஸ்க்ரீன். ஸோ இதுதான் வந்து நான் யூஸ் பண்ண 3 சன்ஸ்க்ரீன். ஸோ ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் எது வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் வந்து உங்கள் ஸ்கின்குள்ளே போகாமல் மேலிருந்தே வர சன் ரேஸை வந்து யூவி ரேஸை வந்து பிளாக் பண்ணி வெளியே அனுப்பிடும். இதே கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்குள்ளே போய் பெனிட்ரேட் ஆகி அப்போ வர யூவி ரேஸ் வந்து என்ன பண்ணுன்னா ஹீட்டாக அனுப்பிடும். ஸோ இதுதான் ரெண்டோட பர்பஸ். அண்ட் ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் போகலாம். பிகாஸ் ஆயிலி ஸ்கின் பீப்புள் வந்து ஆல்ரெடி அவங்க ஃபேஸ் கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். ஸோ திக் கன்சிஸ்டன்சி உள்ள சன்ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னும் க்ரீஸியாக ஆக்கிரும். ஸோ பேபிஸ், இந்த சென்சிட்டிவ் ஸ்கின் இல்லை ட்ரை ஸ்கின் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் போகலாம். ஸோ கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் வந்து ஆயிலி ஸ்கின் பீப்புள், லைட் வெயிட் சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் வந்து ஆயிலி ஸ்கின் பீப்புள் போகலாம். ஸோ இப்படி தான் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து சூஸ் பண்ணணும். உங்கள் ஸ்கின் டைப் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீனில் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைட் வெயிட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் சன்ஸ்க்ரீனில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் எல்லாருமே போடணும். நீங்கள் எனி ஜெண்டராக இருக்கட்டும், நீங்கள் வந்து கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் எல்லாருமே அப்ளை பண்ணணும். ஈவினிங் 5 o'clock மேலே சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ மார்னிங் அண்ட் நூன் டைம்ஸில் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும். அண்ட் சன்ஸ்க்ரீன் பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய், டேக் கேர்.